Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருக்கோவிலில் புதிய திருத்தேர் வெள்ளோட்ட பெருவிழா கோலாகலமாக தொடங்கியது. திருத்தேர் வெள்ளோட்ட பெருவிழாவினை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன், மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் என்பது அரசியலானதன் விளைவுதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், துணைவேந்தரை நியமிக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு ஆளுநர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருப்பது பல்கலைக்கழக நிர்வாகத்தை முடக்குவது என்றும், பல்கலைக்கழக நிர்வாகத்தை முடக்குகிற ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் என்பது அரசியலானதன் விளைவுதான் என்றும், இத்தகைய பிரச்சினைகளை அரசியலாக்காமல் உரிய முறையில் அரசின் கவனத்தை ஈர்க்க எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். வேங்கை வயல் பிரச்சினை என்பது அந்த கிராமத்திற்கு யாரையும் நுழைய விடாமல் காவல்துறை தடுப்பது மிக தவறான அணுகுமுறை என்றும் கண்டனம் தெரிவித்தார். கழகங்களில் துணைவேந்தரை நியமனம் செய்வதில் தொடர்ந்து தமிழக அரசின் முயற்சிகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் RN ரவி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தகுந்தது. காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான மாநில அரசு பிறப்பித்த தேடுதல் குழு தொடர்பான அரசாணையை ரத்து செய்து இன்று RN ரவி அவர்கள் ஒரு கடுமையான எதிர்நிலையை எடுத்திருக்கிறார். தமிழக அரசின் அன்றாட நிர்வாக பணிகளை முடக்கி வருகிறார். இந்தியாவிலேயே வலிமையான கல்வி கட்டமைப்பை கொண்டிருக்கிற, உயர்கல்வி கட்டமைப்பை கொண்டிருக்கிற தமிழகத்தின் கல்வி கட்டமைப்பின் மீது வெளிப்படையான யுத்தத்தை RN ரவி அவர்கள் அறிவித்திருக்கிறார். நாகை அருகே இறைச்சி கழிவுகள் கழிவுநீர் கால்வாயில் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் நகர பகுதியில் அமைந்துள்ள பாரதி மார்க்கெட்டில் மீன், கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகள் என 50க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மார்க்கெட்டில் விற்கப்படும் இறைச்சிகளின் கழிவுகள் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் வீசப்படுகிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கழிவுநீரில் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவை மிதந்து சுகாதாரமற்ற முறையில் காணப்படுகிறது. இதனால் சுற்றுவட்டாரத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு வருவதாக நாகை நகராட்சியிடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனே மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள், வீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண உத்தரவிட்டார். மேலும் சக்கர நாற்காலி மற்றும் அடையாள அட்டை வேண்டி மனு அளித்தவர்களுக்கு சக்கர நாற்காலி மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒன்றிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் இலத்தூர் ஒன்றியத்தை சார்ந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் குடியரசு தினத்தன்று தமிழக அரசு சார்பில் சிறப்பாக பணியாற்றிய காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் காயரம்பேடு அங்கன்வாடி பணியாளர் விருது பெற்றதைத் தொடர்ந்து அவரை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பாராட்டினார்.
பழனி சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக பணிபுரிபவர் முத்துசாமி. ஒட்டன்சத்திரத்தை சொந்த ஊராக கொண்ட இவர் அதே ஊரில் பல ஆண்டுகளாக தாசில்தாராக பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போதே முத்துசாமி அதிக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் சென்றுள்ளது. இந்நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று ஒட்டன்சத்திரத்தில் உள்ள முத்துசாமியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து தடை செய்யப்பட்ட 13 ஆமைகளை மதுரைக்கு கடத்தி வந்த 2 பெண்களை சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். இலங்கையிலிருந்து நேற்று மதுரைக்கு வந்தடைந்த ஸ்ரீலங்கன் பயணிகள் விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 2 பெண்கள் தங்களது பெட்டிகளில் தடை செய்யப்பட்ட இந்தோசீரிஸ் பாக்ஸ் என்ற ஆமைகள் 13 கடத்தி வந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அப்பெண்கள் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி, திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த உஷா என தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சுங்கத்துறையினர் 2 பெண்களையும் கைது செய்து அவர்கள் கடத்தி வந்த ஆமைகளை பறிமுதல் செய்தனர். மதுரை விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட ஆமைகளை இலங்கையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு கடத்தி வந்த பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2025 முன்னிட்டு கடைசி நாளான இன்று விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2025 நிறைவு நாளை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர், எஸ்பி சீனிவாச பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் 150க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பாதுகாப்பான வேகத்தில் செல்ல வேண்டும், செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள், மது அருந்தி கொண்டு வாகனத்தை ஓட்ட வேண்டாம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற பேரணி மீண்டும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வந்தடைந்தது. முன்னதாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார். அருகே உள்ள ஏரியில் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சார்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பெயரில் பவானி ஆண்டிக்குளம் பஞ்சாயத்து உட்பட்ட காடையாம்பட்டி ஏரியில் தேசிய பேரிடர் மேலாண்மை படையினர், ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் இணைந்து வழங்கிய அவசர கால வெள்ள மீட்பு பற்றிய ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை பயிற்சியின் போது தத்ரூபமாக ஏரியில் பரிசலில் சென்றவர்கள் கவிழ்ந்தது போன்று அதில் தண்ணீரில் விழுந்தவர்கள் தத்ரூபமாக மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து உடனடியாக அங்கு வந்த மருத்துவத்துறையினர் மீட்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திரைத்துறையையும் சூதாட்டத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது வருத்தமளிப்பதாகவும் அந்த வரியை மத்திய பட்சத்தில் ரத்து செய்ய வேண்டும் என நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷால், கோயிலுக்கு வந்தால் நேர்மறையான எண்ணம் கிடைக்கும் என்றும் ஏழை பெண் குழந்தைகளின் படிப்பு வசதிக்காக இன்று அம்மனை தரிசித்ததாக தெரிவித்தார். அரசியல் பயணம் குறித்து நவம்பர், டிசம்பர் மாதத்தில் சொல்கிறேன் என்றும் மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் திரைத்துறையையும் சூதாட்டத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. இது வருத்தமாக உள்ளது. அந்த வரியை மத்திய பட்ஜெட்டில் ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். அது முக்கியமாக எங்களையும் சூதாட்டம், சினிமா இண்டஸ்ட்ரியும் சூதாட்டம் ஒரே பிரிவில் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. அது தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் இந்தியாவிலே முதல் ஸ்டேட் தமிழ்நாடு தான் முதல் டபுள் டாக்ஸேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மோடி ஐயாக்கும் அப்போது அண்ணாமலைக்கும் அவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையாக கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு பாருங்கள், 18% ப்ளஸ் 8% லோக்கல் பாடி டேக்ஸ், 2 டேக்ஸ் கட்டணும். அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு டேக்ஸ் தான் கட்டணும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்தியாவில் ஒரே ஒரு
ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும் 2 டேக்ஸேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ரிலீஃப். ப்ளஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து அந்த சூதாட்டமும் சினிமாவும் ஒரே பிரிவில் இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது இந்த பட்ஜெட்டு சினிமா துறைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பஸ்ஸை பிடிச்சாவது எப்படியாவது அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரை வந்து வாழ்த்துக்கள் போய் நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பெரியாரை இழிவுபடுத்தும் வகையில் சீமான் பேசி வருவது மக்களை திசை திருப்பும் செயல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 13 மணல் குவாரிகள் திறக்க அரசு முடிவு எடுத்துள்ளதாக செய்திகள் வருவதாகவும், திமுக ஆட்சியில் இயற்கை வளங்கள் தொடர்ந்து சூறையாடப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டை பாலைவனமாக்க முயற்சி நடைபெற்று வருவதாக சாடினார். நாட்டில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை விவகாரம், இப்படி எத்தனையோ பிரச்சினைகள் உள்ளது. அதை பற்றி பேசாமல் பெரியார் குறித்து சீமான் பேசுவது மக்களை திசை திருப்பும் செயல் என விமர்சித்த ஜெயக்குமார், பெரியார் சொல்லாததை எல்லாம் சொல்லியதாக மக்களை திசை திருப்பும் அவசியம் சீமானுக்கு ஏன் வந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். கிழக்கு கடற்கரை சாலை விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தியாளர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். தற்போது 13 மணல் குவாரிகளை திறப்பதற்கு இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொல்லி பத்திரிகையில் இன்றைக்கு வந்து செய்தி வந்திருக்கின்றது. எனவே இந்த 13 மணல் குவாரிகளை வந்து இப்போது நீதிமன்ற அந்த வழக்கு அமலாக்கத்துறை தொடுத்த அந்த வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது 13 மணல் குவாரிகளை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எனவே ஒரு கமிஷன் கரப்ஷன் என்ற வகையில் வந்து அதில் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு எக்கேடுக்கிட்டு போனால் என்ன, பாலைவனமானால் என்ன, நீர்நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக நீர்நிலைகள் இல்லாது போனால் என்ன, ஒரே நோக்கம் வந்து அதில் வந்து ஊழல் செய்ய வேண்டும், அதன் மூலம் வந்து ஆதாயம் பெற வேண்டும், அதன் மூலம் வந்து கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்றாலும் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற அந்த சூழ்நிலை வந்து 13 மணல் குவாரிகளுக்கு வந்து ஒரு திறப்பதாக இன்றைக்கு வந்து செய்திகள் வந்து அடிப்படையில் நிச்சயமாக வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு இதை ஏற்க மாட்டார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.